அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாய் இராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாய் இராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. இந்த வாக்கியத்தோடு கூட தியானத்தை நாம் மேற்கொள்ள விரும்புகிறேன். இது பல மாதங்களுக்கு முன்பாக என்ற இருதயத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரமான செய்தி. கால நேரம் வரும்பொழுது அந்த செய்தியை கொடுக்கும்படியாய் நான் காத்திருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் அந்த செய்தியினுடைய நேரம் என்று அறிந்து இந்த நாளிலும் கூட, இந்த நல்ல வேளையிலும் கூட கூடி வந்த உங்கள் மத்தியிலே நான் இதை வைக்கிறேன். ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தைக்கு முன்பாக, நான் தியானத்துக்கு முன்பாக போவதற்கு முன்பாக, இது எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை குறித்து ஒரு சில வாக்கியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தை போல பவுல் எழுதிய இந்த நிருபங்களிலே ரோமருக்கு எழுதின நிருபம் ஒரு உன்னதமான ஒரு நிருபம் என்றே சொல்ல வேண்டும். பல மேன்மைகள் அடங்கிய, ஆழமான சத்தியங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் என்றால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம்தான். இன்றைக்கு சீர்திருத்த சபைகள் இன்றைக்கு நாம் இப்படி கூடி ஆராதிப்பதற்கெல்லாம் வித்திட்டதே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் தான். இன்றைக்கு நாம் விடுதலையோடு ஆராதித்து, பாரம்பரியங்கள் சடங்குகள் இல்லாமல் கர்த்தரை நாம் விடுதலையோடு ஆராதிப்போமானால் அது இந்த நிருபத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்று சொல்ல முடியும். இந்த நிருபத்தை எழுதியவர் நமக்கு தெரியும், பவுல். இந்த நிருபத்திலே உள்ளுக்கு நாம் போகாமல், ஆழமான விஷயத்தை அறியாமல் வெளியாக இருந்து கொண்டே இந்த நிருபத்தை குறித்துள்ள புத்தகத்தினுடைய நல்ல அம்சங்களை, எழுதப்பட்ட விஷயங்களை வாசித்தாலே அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அது அநேகரை அது ரட்சிப்புக்குள்ளும் நடத்தி இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர், சீர்திருத்த சபையினுடைய விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறவர் மார்ட்டின் லூத்தர். அவர் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய விளக்க உரை, அதனுடைய புத்தகத்துடைய அறிமுகத்தை கூட அவர் எழுதினதை வாசித்து ரட்சிப்படைந்து இங்கிலாந்தியை கலக்கியவர் தான் ஜோன் வெஸ்லி என்ற பக்தன். ரோமன் நிருபத்தை படிக்காமலே அதை குறித்துள்ள ஒரு விளக்கத்தை வாசித்து அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு எடுப்புதலே அவர் கொண்டு வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பலரும் இந்த நிறுவனத்தின் மூலமாய் பலப்பட்டு, ஸ்திரப்பட்டு, இன்னும் இந்த நிறுவனத்தின் மூலமாய் சத்தியங்களை அறிந்து வாழ்கிற பக்தர்களும் உண்டு, வாழ்ந்த பக்தர்களும் உண்டு. இந்த புத்தகத்தை நீங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 8வது அதிகாரம் ஒரு பிரிவும், 9 12 ஒரு பிரிவும், 11ஆம் அதிகாரம் மட்டும் ஒரு பிரிவும், 12 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னொரு பிரிவுமாக 3 பிரிவுகளை பிரிக்கலாம். 1 8ஆம் அதிகாரத்தினுடைய பகுதிகள் என்னவென்று சொன்னால் அது உபதேசத்தினுடைய பகுதிகள். உபதேசத்தை குறித்து, விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான், கிரியையினாலே அல்ல என்பதை தத்துவமாக, ஆணித்தரமாக, ஆழமாக ஆங்காங்கே பவுலடிகள் எடுத்து காண்பித்து உதாரணம் காட்டி அதை நிரூபிக்கிறார். ஒன்லி ஃபெய்த், விசுவாசத்தில் தான் நீதிமான் பிழைப்பான், ரட்சிப்படைய விசுவாசம் மட்டும் போதும் என்று காண்பிக்கிறார். அந்த விசுவாசத்துக்குரிய படிகளாகிய 3 பேர் படிகள் இருக்கிறது. அதாவது நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், மகிமை அடைதல் என்ற அந்த 3 படிகளையும் அழகழகாக பகுதி பகுதியாக அதை காண்பிக்கிறார். அதாவது ஜஸ்டிபிகேஷன், சக்டிபிகேஷன், குளோரிபிகேஷன் என்று அப்படி 3 பிரிவுகளாக எடுத்து காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான போதனைகளை குறித்து பார்க்கலாம். நீதிமானாக்கப்பட்டவன் எப்படி நீதிமானுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷன் பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி காட்ட வேண்டும், மகிமை அடைந்த மகிமைக்கு வைக்கம் காத்திருக்கின்ற மனிதன் எப்படி மகிமைக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நடைமுறை போதனைகளை
அந்த 12 16 அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறார். 1-8 உபதேசம், 12 16 நடைமுறை வாழ்க்கைக்குரிய அறிவுரை. ஆனால் 9 11 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த 2 பகுதிக்கும் பொருந்தாத ஒரு பகுதி. 9 to 11 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் அதுல 2 பகுதிக்கும் பொருந்தாத பகுதி. அதாவது ரட்சிப்புக்குரிய அடிப்படை போதனைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இடையிலே வேறொரு சப்ஜெக்டை எழுதியிருக்கிறார். அது இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்பை குறித்து எழுதினார். புறஜாதிகளுடைய ரட்சிப்பையும் புறஜாதி மக்கள் எப்படி நடைமுறை வாழ்க்கையிலே காட்ட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இடையிலே செருகப்பட்டதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய தேவனுடைய திட்டம். இஸ்ரேல் மக்களை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற எதிர்கால பிளான், அவருடைய புரோகிராமிலே இஸ்ரேல் மக்கள் கிடைக்க போகின்ற இடம், அதை குறித்து அவர் அங்கே இஸ்ரேல் மக்களை குறித்து எழுதியிருக்கிறார். எனவே தேவன் எப்படி இஸ்ரேல் மக்கள் மீது கரிசனையா இருக்கிறார், அவர்களை என்றென்று அந்த மக்களை தள்ளிவிட்டாரா, அவர்களை கைவிட்டு விட்டாரா, தேவனுடைய திட்டத்திலே இஸ்ரேலுடைய பங்கு என்ன, புறஜாதிகளுடைய பங்கு என்ன, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பங்கு என்ன என்பதை அவர் அழகாக புரோகிராமை போட்டு தேவனுடைய புரோகிராமிலே அவருடைய இடத்தை அவர் காண்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே சில ரெண்டு குறிப்புகளை வைத்து இந்த தியானத்தை நான் நடத்த விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க. அவர்களை தள்ளி விடுதல், அதாவது அவர்களை என்றால் எவர்களை? இஸ்ரேல் மக்களை தள்ளி விடுதல். அவர்களை தள்ளி விடுதல் ஒப்புரவாக்குதலாக, அதாவது உலகத்தை, அதாவது உலக மக்களை ரட்சித்து சபையை உண்டாக்கி மக்களை ரட்சிப்பதற்கு அவருடைய தள்ளி விடுதல் அவ்வளவு பெரிய காரியத்தை ஏற்படுத்தும் என்றால், இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை உலக மக்களுக்கு கொண்டு வரும் என்றால், 8 ரூபாய் நாய்கள் என்று தள்ளப்பட்ட புறஜாதி மக்களுக்கு இவர்களுடைய மிஸ்டேக், இவர்களுடைய தள்ளி விடுதல் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால், புறஜாதி மக்களுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏக்கமாகிறார். தள்ளி விடுதலை எவ்வளவு ஆசீர்வாதம் என்றால், அவருடைய தன்னுடைய மக்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமி எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும், மக்கள் எவ்வளவாய் ஆசீர்வாதம் அடைவார்கள் என்பதை அவர் சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். அதாவது மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல அல்லவோ, அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல அல்லவா, அதாவது மரித்தோரிலிருந்து ஜீவன், மரித்தோர் உயிரோடு எழுப்பினது போல அல்லவா என்ற மாதிரி அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். செத்தவர்கள் உயிரோடு எழுப்பினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்றபடி மொழிபெயர்ப்புகள் சொல்லுகின்றனர். அதுதான் வாக்கியம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். எனவே யூதர்களுக்கு 2 அனுபவம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து விட்டது என்று சொல்லலாம். அவர்களை தள்ளி விடுதல் ஒரு அனுபவம், ஏற்றுக்கொள்ளும் ஒரு அனுபவம். அவர்களை புறப்பை தள்ளி விடுதல், பின்பாக அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு அனுபவம். இஸ்ரேல் மக்களை கடவுள் தள்ளி போடுவது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் அல்ல, அவருக்கு பழைய அனுபவம். அடிக்கடி இவர்கள் இந்த அனுபவத்தில் போயிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தள்ளி விடுதல், அதாவது ஆண்டவர் நீங்கள் பார்ப்பீர்கள், சீனாய் மலையிலே வைத்து ஆண்டவர் இந்த மக்களுக்கு கொடுத்த கட்டளை, மோசே மூலமாக எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த ஜனத்துக்கு அவர் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களை கொடுத்து அடிக்கடி ஒரு சொன்ன வார்த்தை, என்ன வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம்? என்று உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீ கவனமாய் இரு. என்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை படி நீ நடந்தால் ஒரு பட்டியலை கொடுக்கிறார், இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இன்று நான் விதிக்கிற, இன்றும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்ற இந்த கட்டளைப்படி நீ நடக்க தவறினால் இவ்வளவு சொல்லப்படுகிற சாபம் எல்லாம் உண்மையில் வரும் என்று கட்டளை பெற்றார்கள் சீனாய் மலையிலே வைத்து. இவ்வளவு பயங்கரமான எச்சரிப்பு பெற்ற இஸ்ரேல் மக்கள், தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பு பெற்ற மக்கள் கவனமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இவ்வளவு சாபங்களும் ஆசீர்வாதங்கள் இருப்பதை பார்த்து அவர்கள் கவனமாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அதை கைக்குள்ள அவர்கள் தவறினார்கள். அடிக்கடி விக்கிர ஆராதனைக்குள்ளே போனார்கள், பாவங்களிலே சிக்கப்பட்டார்கள், மூட பழக்க வழக்கங்களை கை
துணிகரமாக விக்கிர ஆராதனைக்குள்ளே போனார்கள். தேவனுடைய கட்டளைகளை பலிகளை விட்டு விலகினார்கள். அதனால் நீதி உள்ள தேவன் அவர்களை தண்டித்தார். தண்டிக்க வேண்டிய கட்டத்திலே வந்தது, தண்டனை வந்தது. தேவன் கொடுக்கிற தண்டனைகள் அவர்களுக்கு பல வகையான தண்டனைகளை கொடுத்தார். அதிலே ஒன்று, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து விடுவார். எங்கும் வறட்சி, பஞ்சம். அப்பொழுது பஞ்ச நிமித்தமாக சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல் ஜனங்கள் வருந்தி தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய கூக்குரலுக்கு மனம் இறங்கி திரும்ப மழை பெய்யும்படி கட்டளை விடுவார். திரும்ப மழை பெய்யும், விவசாயம் பெற்றிருக்கும், அறுவடை எல்லாம் தயாராயிருக்கும். ஆனால் இந்த மக்கள் மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்வார்கள். திரும்ப விக்கிர ஆராதனைக்கு போவார்கள். எனவே இரண்டாவது முறையாக அடுத்த அவர் தண்டிக்கிற ஒரு திட்டம், தண்டிக்கிற ஒரு முறை, அவருடைய அறுவடையெல்லாம் காத்திருந்து ஆயத்தமாயிருக்கும் பொழுது இனமறியாத பூச்சி, விஷப்பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் வந்து அந்த பயிர் எல்லாவற்றையும் அறுத்து விட்டு போய்விடும். அப்பொழுது அவர்கள் கத்துவார்கள், அழுவார்கள், ஐயோ எங்களுடைய அறுவடை எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார். அறுவடைக்கு காத்திருக்கும் பொழுது பெலிஸ்தர்கள், இப்படி அம்மோனியர்கள், மோவாபியர்கள் வந்து கொண்டு போவதை நாம் பார்த்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். திரும்ப அவர்கள் நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ரட்சகனை எழுப்புவார், ஒரு விடுதலை தலைவனை எழுப்புவார். அவர்கள் மூலமாக அந்த ஜனங்களை அவர்களுக்கு காப்பார். மனம் திரும்புவார்கள். திரும்பவும் அவருடைய கூப்பிடுவதற்கு மனம் இறங்குவார். உடனே என்ன செய்வார்? விஷப்பூச்சிகளுக்கு கட்டளை கொடுப்பார், சேதம் வராதபடிக்க பாதுகாப்பார். திரும்பவும் சில காலம் கழித்து திரும்பவும் கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பு அவர்கள் செய்வார்கள். துணிகரமான பாவங்களுக்குள்ளே செல்வார்கள். அப்பொழுது சுற்றி இருக்கின்ற சத்துருக்களை எழுப்பி விடுவார். சத்துருக்கள் வந்து இவர்களை பிடித்துக் கொண்டு இவர்களை கொள்ளையடித்துக் கொண்டு போவார்கள். பிள்ளைகளை கொண்டு போவார்கள், படித்தவர்களை கொண்டு போவார்கள். அதனால் திரும்பவும் இவர்கள் என்ன கூப்பிடுவார்கள்? ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று கூப்பிடுவார்கள். தீர்க்கதரிசிகளை எழுப்புவார், விடுதலை தலைவர்களை எழுப்புவார். அவர்கள் கண்டித்து பேசுவார்கள், உங்களுடைய பாவத்தை எடுத்துரைப்பார்கள், மனம் கசந்து அழுவார்கள். உடனே மனம் இறங்குவார், இரக்கமுள்ள ஆண்டவர் மனம் இறங்குவார். உடனே சத்துருக்கள் முன்பாக பெரிய யுத்தத்தை நடத்தி வெற்றியை கொடுத்து மீண்டும் அவருக்கு சமாதான வாழ்க்கையை கொடுப்பார். இவையெல்லாம் அவர் அந்த நாட்டின் நிமித்தமாக ஆசீர்வாதங்களிலே கைய வைப்பார். ஆனால் நாலாவது ஒரு தண்டனை இருக்கிறது. என்னவென்று சொன்னார், நம் ஜனத்தோடு பேசாமல் விட்டு விடுவார், கலைக்க மாட்டார். இனி உன்னோட பேச்சில்லை. எல்லா தண்டனைகளும் பெரிய மோசமான ஒரு வேதனையான ஒரு தண்டனை என்னவென்றால், கடவுள் ஒரு மனிதனோடு பேசுவதை நிறுத்துவது. ஒரு விசுவாசியோடு கடவுள் பேசுவதை நிறுத்தினால் வெரி டேஞ்சர். கடவுள் உன்னோடு பேசுவதை நிப்பாட்டிட்டார் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்து. வியாதி வராது, நோய்கள் வராது, ஒருவேளை நஷ்டங்கள் வராது, விபத்துகள் நடக்காது, எல்லாமே நல்லா இருக்கும், ஆசீர்வாதம் பொங்கலாம் என்று இருக்கும். ஆண்டவர் பேச மாட்டார். அது மிக வேதனை. ஐயோ, என் தகப்பன் என்னோடு பேசுவதில்லை, என் ஆண்டவர் என்னோடு பேசுவதில்லை என்று யாராவது உணர்வீர்களானால், யாராவது இருக்கும் என்று சொன்னால், அதை போல ஒரு வேதனை உலகத்திலே இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். சவுல் ராஜாவோட ஆண்டவர் பேசுவதை நிறுத்தினார். முடிவு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் எங்கெல்லாம் போனான், எப்படியெல்லாம் அவனுடைய பலி கொடுக்க போய் அவன் தேவனுடைய சட்டம் கேட்பதற்காக எங்கெல்லாம் போனான், யாரிடத்துல எல்லாம் போனான் என்று நமக்கு தெரியும். இப்ப அந்த சப்ஜெக்டுக்கு நான் போகவில்லை. இந்த காரியங்களை நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்துல வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 21 அதிகாரம் தான். எப்படி இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். அதனால் அவர் அம்மோனியருடைய கையிலே அவரை ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார்கள். அவர்களை பெலிஸ்தருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். அவர்களை மோவாபியருடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று இது அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கொண்டு வருகிறதை நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். தள்ளி விடுதல், அவனை கையில் கொடுத்துடும், கொடு, பாபிலோன் தேசத்துக்கு விட்டார், தள்ளி விட்டார், போன்று. இதெல்லாம் அவர் செய்த தள்ளி விடுதல் தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தள்ளி விடுதல் ஒன்று செய்து விட்டார். மிக பாரமான
மிக நோவத்தக்க ஒரு பாரமான ஒரு தள்ளிவிடுதல், மிகப்பெரிய தள்ளிவிடுதல் ஒன்று செய்தார். அது எப்பொழுது சொன்னார்? கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டிலே அவர் அந்த தள்ளிவிடுதல் செய்து விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே இந்த தள்ளிவிடுதல் ஏற்பட்டது. எனவே அந்த மிகப்பெரிய தள்ளிவிடுதல் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு என்ன என்பதுதான் நீங்கள் இப்பொழுது வாசித்த அந்த வசனம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக. இதற்கு முதல் நடந்ததெல்லாம் கொஞ்சம் வருஷங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு தள்ளிவிடுதல் கிறிஸ்துவின் 70ஆம் நூற்றாண்டிலே இது நடந்தது என்று பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது, எப்போது, எங்கே, எப்படி அது நடந்தது என்பதை அறிய உங்களுக்கு வாஞ்சியாக சொல்லுகிறேன். உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்தது. நமக்கு அநேக முக்கியங்கள் தான், ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வாழ்க்கையிலே நடந்தது என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு பின் 32ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஒரு சம்பவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் பவனி போகிறார். ஜெருசலேம் பவனி அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு முன்பாக மரத்தினுடைய கிளைகளை வெட்டி போட்டார்கள். இன்னும் பல மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய வஸ்திரங்களை அவருக்கு முன்பாக போட்டார்கள். அதாவது அவர் ஏறி இருந்த கழுதை குட்டிக்கு மேலாக போட்டார்கள். இன்னும் பலரும், சிறுமியரும், ஆடவரும், பெண்களும் எல்லாரும் பாடல் பாட ஆரம்பித்தார்கள். எப்படி? ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா, ஓசன்னா, ராஜாவாக அவரை மிக புகழ்ந்து பாடினார்கள். ஓசன்னா, உன்னதத்தில் வருவதற்கு ஓசன்னா என்று பாடினார்கள். அது எந்த தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறுதல் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த சகரியா என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. சகரியா 9:9 அவர் அதை சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, இதோ உன்னுடைய ராஜா மரியின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார், உன்னுடைய ராஜா வருகிறார். அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலுக்காக படிதான் ஆண்டவர் ஜெருசலேம் பவனி போனார். அவர் பவனி போகும் பொழுது அவருக்கு கொடுத்த வரவேற்பு ஒரு ராஜாவுக்கு கொடுத்த வரவேற்பு, ஒரு ராஜாதி ராஜனுக்கு கொடுத்த வரவேற்பு, ஒரு அரசனுக்கு கொடுத்த வரவேற்பு. அதனால்தான் அவர்கள் ஓசன்னா, ஓசன்னா என்று பாடினார்கள், துதித்தார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள், ராஜாவுக்கு கொடுத்த மரியாதை கொடுத்தார்கள். அப்படி இருந்தும் அவருக்கு ராஜ வரவேற்பு கொடுத்தாலும், அரசனாக அவர் வரவேற்பு கொடுத்தாலும், அவர் ஏறி போயிருந்த வாகனம் ராஜாக்குரிய வாகனம் அல்ல. அவருக்கு கிடைத்த வரவேற்பு அரச வரவேற்பு, ராஜ வரவேற்பு. ஆனால் அவர் ஏறி போயிருந்த வாகனம் ராஜாவுடைய வாகனம் அல்ல, அது தீர்க்கதரிசியுடைய வாகனம். தீர்க்கதரிசிகள் கழுதையின் மேல்தான் அவர்கள் பயணம் செய்தார்கள். இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு பளிச்சென்று நினைவரும் விளையாம் தீர்க்கதரிசி. இன்னும் பல தீர்க்கதரிசிகள் வேதத்திலே பார்க்கிறோம், கழுதையின் மேல் போயிருக்கிறார்கள். எனவே அது தீர்க்கதரிசியுடைய வாகனம். ராஜாக்களுடைய வாகனம் என்னவென்றால் அது குதிரை. குதிரையிலே போக வேண்டும். ஆனால் ஆண்டவர் குதிரையிலே போகவில்லை, மாறாக கழுதை மேல் போனார். வரவேற்பு ராஜா, ஆனால் ஏறி இருந்தது தீர்க்கதரிசியுடைய, அதாவது கழுதை மேல். தீர்க்கதரிசியாக அவர் போகிறார், மக்கள் கொடுத்தது ராஜ வரவேற்பு. எனவே அவர் தீர்க்கதரிசி என்று இருந்தபடியால் அவர் தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை அவர் சொன்னதை நமக்கு தெரியும். எப்படி என்றால், ஜெருசலேமுக்கு கிழக்கே ஒலிவ மலையிலே அவர் வந்த பொழுது அந்த நகரத்தை பார்த்தார். எவ்வளவு மகாராஜாவுடைய நகரம்! ஒலிவ மலையிலிருந்து ஆலயத்தை பார்க்கும் பொழுது, இப்ப இருக்கிறத சொல்லவில்லை, அந்த நாட்டு ஆலயத்தை பார்க்கும் பொழுது அவருடைய கோபுரம் என்ன, பலி என்ன, மக்கள் கூட்டம் என்ன, அவருடைய கற்கள் அடிக்கிற கட்டடத்துடைய அழகு என்ன, சூரிய வெளிச்சம் பட்டு அதனுடைய கோல்டன், அதாவது தங்க நிறமாக அந்த நகர காட்சி அளிக்கிறது என்ன,
இப்படி அந்த நகரம் இருந்தது. ஆனால் இவரோ ஒளிவு மலை மேல் வந்து அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். என்ன சொல்லி அழுதார் ஆண்டவர்? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய கண்கள் மறைவாயிருக்கிறது என்று சொல்லி எருசலேமை நினைத்து கண்ணீர் விட்டார். அலங்காரம் என்ன, அதனுடைய தோற்றம் என்ன, அதனுடைய காட்சி என்ன, தேவாலயம் நகருடைய கம்பீரம் என்ன, பால் போற்றும் புகழ் போற்றும் என்று சொல்லப்படுகின்ற புகழ் என்ன, விண்ணை முட்டுகின்ற கோபுரம் என்ன, அவ்வளவு தூரத்திலே அவர் இருந்தாலும் அவர் அந்த நகரத்தை பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் என்றால் இன்றைக்கு உனக்கு லாஸ்ட் டே, கடைசி நாள். இது உனக்கு கடைசி நாள். இந்த நாள் உனக்கு கிடைத்த இந்த நாள், நான் வருகிறேன் இப்போ உன்னிடத்தில். இந்த நாளிலாக உனக்கு கிடைத்த இந்த லாஸ்ட் டேயில நீ மனம் திரும்புவாயினா உனக்கு நலமாயிருக்கும், அது கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நேராக எருசலேம் போனார். ஆலயத்துக்குள்ளே போனார். ஆலயத்திலே போய் என்ன செய்தார்? ஆலயம் வியாபாரம் கூட இருந்துச்சு. காசு கிடைக்காதவர்கள், புறா விற்கிறவர்கள், ஆடு விற்கிறவர்கள் என்றெல்லாம் இருந்தார். கோபம் கொண்டார், வெகுண்டார், கயிற்று எடுத்தார், சவுக்காய் பின்னிக் கொண்டார். என் பிதாவின் வீட்டை வியாபாரம் விடாக்காதீர்கள் என்று என்ன செய்தார்? துரத்தினார், புறாக்களை துரத்தி விட்டார். இதை கண்ட பரிசேயர்கள், இதை கண்ட மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், இன்னும் அங்கு வேலை செய்கின்ற உடன் ஆசாரியர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன கேட்டார்கள்? யார் நீ? யார் நீ? யார் நமக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? இங்க வந்து துப்புரவாக்குவதற்கும் இவன் கலாட்டா பண்ணுவதற்கும் இப்படி எல்லாம் செய்வதற்கும் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீ யார் என்று கேட்டார்கள். ஆண்டவர் அனுப்பின மேசியாவை காணாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாயிருந்தது, மறைவாயிருந்தது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவனை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னார்கள். அந்த சமாதான பிரபுவை அறியாதபடிக்கு கண்டு இருந்தபடினால் பூவாயும் நீ யார் என்று கேட்டார். லாஸ்ட் டே உனக்கு கேட்டிருந்தா உனக்கு நலமா, செவி கொடுத்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். அவர் சந்திக்கிறார். அவரை யார் என்று கேட்டார். எங்களுடைய ஆலயத்தை பராமரிக்க பிரதான ஆசாரியர் இருக்கிறார்கள், ஆசாரிய கூட்டம் இருக்கிறது, உடன் ஊழிய ஆசாரியர் இருக்கிறார்கள், மதவாதிகள் இருக்கிறார்கள். நீ யாரை எங்க வந்தங்களுக்குள்ளே வந்து இப்படி பிதாவின் வீட்டை இந்த வீடாய் மாற்ற வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன அதிகாரம் உண்டு என்று அவர்கள் கேட்டார். அதனால ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். லூக்கா 19:41 நாங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அது உங்களுக்கு இன்னும் கேட்ட வசனம் தான் பாருங்கள். கண்ணீர் விட்ட சம்பவம் லூக்கா 19:41 வாசித்து பாருங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நல்லவாயிருக்கும். பார்த்தீர்களா? எனவே தான் அவனுக்கு அந்த மறைவாய் போடப்படுகிறார். அந்த நாள் அவருக்கு கடைசி நாள். அந்த நாளோடு தேவன் இஸ்ரேல் மக்களோடு கூட தன்னுடைய ஈடுபாட்டை நிறுத்திவிட்டார். அவர்களோடுக்குள்ள ஈடுபாட்டை நிப்பாட்டிட்டார். அதான் லாஸ்ட் டே. என திரும்பவும் ஆண்டவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போனார். 4 நாட்கள் கழித்து ஒரு வியாழக்கிழமை நள்ளிரவு நேரம் அவரை கைது செய்தார்கள். வியாழக்கிழமை கைது செய்து அவரை அடித்தார்கள், துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் அவரை அந்த நாட்டில் இருந்த உயர் நீதிமன்றம் என்று சொல்லப்பட்ட சனகரிப் நீதிமன்றம், பிரதான ஆசாரியன் அவருடைய பிரதான நீதிவானாக இருப்பார், நீதிபதியாக இருப்பார், பரிசேயர்கள் இருப்பார்கள். அப்படி 70 பேர் கொண்ட சனகரிப் மன்றத்திலே அவரை கூட்டிக் கொண்டு வந்து விசாரித்தார்கள், தீர்ப்பு செய்தார்கள். கடைசியில் அவர் கேட்கிறார் பிரதான ஆசாரியன், நீ தேவனுடைய குமாரனா சொல் என்று, ஜீவனுள்ள தேவனுடைய பெயர்ல நான் கேட்கிறேன் சொல் என்று கேட்ட பொழுது அவ்வளவு நேரம் மௌனமாயிருந்த தேவ ஆட்டுக்குட்டி, இவர் எத்தனையோ கேள்விகளை கேட்டால் பதில் சொல்லாமல் இருந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த இவர்கள் கேட்ட
வார்த்தையின்படி தன்னுடைய மௌனத்தை கிழித்துக் கொண்டு பதில் சொன்னார். எஸ், ஆம், நான் தேவனுடைய குமாரன். இது முதல் மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வருகிறதையும் மேகங்களிலிருந்து இறங்கி வருகிறதை உங்கள் கண்கள் காணும் என்றார். அவ்வளவுதான். வஸ்திரத்தை கிழித்தார்கள். இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன சாட்சி வேணும்? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இவனை பற்றி கேட்ட பொழுது நீதிமன்றம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு மரண தண்டனை. மரண தண்டனை கொடுத்தது. இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு சனகரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பித்தது. ஆனாலும் அவரை மரணத்திலே ஒப்புக் கொடுக்கிறதுக்கு இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், இவர்களுக்கு மேலே ஒரு அரசு இருந்தது, ரோம அரசு. யாரையாவது மரண தண்டனைக்குள்ளே அவர்கள் போட வேண்டுமானால், மரண தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டுமானால் அவர்கள் ரோம அரசினுடைய அனுமதி வாங்க வேண்டும். எனவே அவர்கள் அந்த அனுமதிக்காக பிலாத்துவிடம் போகிறார்கள். பிலாத்துவிடத்திலே போயிட்டு தங்களுடைய வழக்குகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். பிலாத்து கூட ஆண்டவரை துருவி துருவி விசாரித்தான். அவருடைய விசாரணையிலிருந்து அவனே கண்டுகொண்டான், இந்த மக்கள் இயேசுவை பொறாமையினால்தான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எரிச்சல்தான் அவர் செய்யாத குற்றத்துக்காக அவரை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவன் தன்னுடைய விசாரணையில கண்டுகொண்டான். அதனால இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்வதற்கு பல முயற்சிகளை அவன் மேற்கொண்டான். ஒன்றுமே சரிவரையில்லை. கடைசியில அவனது இருந்த ஒரு பெரிய கடைசி ஆயுதம், அதாவது பெரிய ஆயுதம் என்று சொல்லலாம், பிரம்மாஸ்திரம் மாதிரி அந்த ஆயுதத்தை எடுத்தான். அது என்ன ஆயுதம்? பண்டிகை நாளிலே நான் உங்களிலே ஒருவனை விடுதலையாக்குவது உங்கள் வழக்கமாயிற்று. அந்தபடியாக உங்களுடைய பாஸ்கா பண்டிகையிலே ஒருவனை நான் விடுதலை செய்ய வேண்டும். எனவே பரபாசை விடுதலை செய்யவா, இயேசுவை விடுதலை செய்யவா என்று அவர் பிடிக்கட்டான் கேள்வி. பிலாத்து அவரை விடுதலை பண்ணுவதற்காக இயேசு என்று சொல்லுவார்கள் என்று பிலாத்து நினைத்தார். ஆனால் வந்திருந்த யூத கூட்டங்கள் இவன் இப்படி ஒரு புதிரை போடுவார் என்று அவர்கள் கனவுல கூடி நினைக்க. எனவே அவர்கள் சொன்னார்கள், மக்களை தூண்டிவிட்டார்கள், பரபாசை கேளுங்கள். எனவே பரபாஸ் 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 என்று சத்தம் போட்டார்கள். பரபாசம் வேண்டுமென்றார்கள். அப்படி என்றால் இயேசுவை நான் என்ன செய்ய? அவனை சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும் என்று கத்தினார்கள். இவன் என்ன குற்றம் செய்தான், என்ன பொல்லாப்பு செய்தான் என்று திருப்பம் பிலாத்துவிடத்திலே கேட்கிறார். இவர் இப்படி கத்திக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய தாத்தா, ஏறத்தாழ 700 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த அந்த தாத்தா தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனம் அந்த நாளிலே அது நிறைவேறுகிறது. பாருங்க, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 22, 12, 13 எடுத்து வாசிகள் பார்க்கலாம். சங்கீதம் 22, 12, 13 வாசிக்கும் பொழுது, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டே. பார்த்திருக்கிறார், அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றது, பீறி கட்சிக்கிற சிங்கம் போல் வாயை ஆண்டு திறக்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனம் இவருடைய தாத்தா தாவீது ஏறத்தாழ 700 வருஷத்துக்கு முன்பாக அவர் பாடி வைத்தார். தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனம் அங்கே ஆண்டவருக்கு நிறைவேறும். அதுபடியாக அவர்கள் எல்லாரும் கோஷப்பட்டார்கள். பிலாத்துவுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணினார்கள். தன்னை யூதருடைய ராஜா ராஜா என்று சொல்லிக்கொண்டு பிரசங்கம் பண்ணினவனை நீர் விடுதலை செய்ய மனதா இருக்கிறீர் என்பதை நாம் ராயனுக்கு அபயமிட்டால் உடைய பதவி போகும், உடைய உயிரே போகும் என்ற பயமுறுத்தல் நோக்கத்தோடு கூட அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஒரே ஒரு ராயன் தான் இருக்கிறது, அது ரோம சக்கரவர்த்தி தான் எங்களுடைய ராஜா. தன்னை ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவனை விடுதலையாக்கி மனமாயிருக்கிறீர். எனவே இதை குறித்து நாங்கள் ராயனுக்கு அபயமிடுவோம். அபயமிட்டால் உடைய பதவியும் சரி உயிரும் போகும் என்ற நோக்கத்திலே மறைமுகமாய் சிரித்தார். எனவே தன்னுடைய உயிரும் பதவியும் போகும் என்ற பயத்தில் பிலாத்து யூதருடைய வேண்டுகோள் படி இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவன் அப்படி செய்யும் பொழுது ஒரு காரியத்தை செய்கிறான். எப்படி? தண்ணீரை கொண்டு வர சொல்லி, ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வர சொல்லி தன் கைகளை கழுவுகிறான்.
ஐயோ இந்த இரத்தப்பழி என் மீதும் என் பிள்ளைகள் மீதும் வரக்கூடாது என்று கைகளை கழுவி யூதனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை, இவனுடைய இரத்தப்பழி நான் பாத்திரவான் இல்லை, நீங்கள் தான் இவருடைய இரத்தப்பழிக்கு பாத்திரவான்கள் என்று பிலாத்து சொன்ன பொழுது உடனே அங்கிருந்த கூட்ட மக்கள் சொன்னார்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும், அவனை சிலுவையில் அறையும் என்று நாம் கூசாமல் இந்த கயவர்கள் கத்தினார் சொன்னார். வேதம் அறியாதவன், தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கு எல்லாம் புறம்பானவன், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று அறியாதவன், தேவாலயம் இல்லாதவன், பலிகள் செலுத்தாதவன், புறஜாதி என்று சொல்லப்பட்டவன், நாய் என்று வர்ணிக்கப்பட்டவன், இனம் புறஜாதி இனம், தேவனுடைய காரியாட்சிக்கு புறம்பான ஒரு மனுஷன் தன் பிள்ளைகளை நினைத்து இந்த பழி தன் மேலும் தன்னுடைய பிள்ளைகள் மேல் வரக்கூடாது என்று பயந்து கைகளை கழுவி இந்த பழிக்கு இரத்த பழிக்கு நான் ஜவாப்தாரி அல்ல, என் பிள்ளைகளும் பொறுப்பல்ல, என் சந்தன் பொறுப்பல்ல, நீங்களாம் பொறுப்பு என்று சொன்ன பொழுது வேதத்தை பெற்ற மக்கள், வேத வசனத்தை அறிந்த மக்கள், எத்தனையோ தீர்க்க தரிசிகளை பெற்றுக்கொண்ட மக்கள், எத்தனையோ விடுதலை தலைவர்களை எல்லாத்தையும் சந்தித்த மக்கள், எத்தனையோ அற்புத அடையாளங்களை எல்லாத்தையும் கண்ணால கண்ட மக்கள், எத்தனையோ வரலாறு படைத்த மக்கள், தேவாலயம் உள்ள மக்கள், ஆராதனை உள்ள மக்கள், பலி செலுத்துகிற மக்கள், இப்படி அநேக வருங்காலத்தை பற்றி கேட்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சொன்ன வார்த்தை, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் வரட்டும். எவ்வளவு துறது கீழ்த்தரமான ஒரு பேச்சு. ஒன்றும் அறியாதவன் தனக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து அவன் ஒன்றும் விலகிக் கொள்கிறான். தேவனை அறிந்த மனிதர்கள் அந்த பழியை தங்கள் தலைக்கு மேலே போட்டார், எடுத்துக்கொண்டார், நடக்கட்டும் என்று. அதனால்தான் ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தள்ளாடி தள்ளாடி போகிறார், விழுந்து விழுந்து போகிறார். குடிய முடியாத பாரமான சிலுவையை சுமக்கிறார். களைத்து போயிருந்தார், வேதனையோடு போகிறார், விழுந்து விழுந்து போகிறார். அவரை உடைத்தார்கள், அடித்தார்கள். அப்பொழுது அவருக்கு நடந்த கேடுகளை பார்த்து வழியருகே இருந்த எருசலேம் குமாரத்திகள் பெண்கள் மார்பிலும் வயிற்றிலும் அடித்து அழுதார்கள், கத்தினார்கள், ஓலமிட்டார்கள். உடனே அவர் சொன்னார், எனக்காக அழாதீர்கள், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வருங்கள். கண்டுகொள்ளுங்கள். ஏன் சொன்னார்? இன்னும் கொஞ்சத்துக்கு முதல் தான் அந்த பிலாத்துவுக்கு முன்பாக உங்களோட புருஷன்மார் இதை கேட்டுட்டாங்க, உங்களுடைய கணவன்மார் அதை கேட்டுவிட்டார்கள், எங்கள் மீது மக்கள் பிள்ளைகள் மீது இந்த வருத்தப்படி மறக்க வேண்டும். அதனால நீங்க எனக்காக யாரும் நீங்கள் அழ வேண்டும், நீங்க உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இவர்கள் சொன்ன இந்த வாக்கியம் பிராக்டிக்கலாக 38 வருஷம் கழித்து கிபி 70ஆம் நூற்றாண்டிலே இந்த வார்த்தை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது இரத்தப்பழி வேண்டும் என்று கேட்ட அந்த கேள்வியை அவர்கள் ஒத்துக்கொண்ட ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை 70ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவின் ஆண்டவர் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார், பிராக்டிக்கலாக கொண்டு வந்தார். அவர்கள் கேட்டபடியே செய்ய ஆரம்பித்தார். என்ன நடந்தது? யூதர்கள் பணக்காரர்கள், யூதர்கள் ஐஸ்வர்யவான்கள், யூதர்கள் அவருடைய ஆலயத்திலே பொன் பரிசெயர் சதுசேயர்களுக்கு மிகப்பெரிய பணம், பெரிய பணக்காரர்கள், பொக்கிஷங்கள் உண்டு. இதெல்லாம் கேள்விப்பட்டு அறிந்து இவையெல்லாம் சூறையாட வேண்டும் என்று வெஸ்பேசியன் சொல்லப்பட்ட ஒரு தளபதி, ரோமன் தளபதி, சக்கரவர்த்தியுடைய பேரிலே அனுமதியோடு ஜெருசலேம் கைப்பற்ற புறப்பட்டு வந்தோம். வெஸ்பேசியனுடைய தலைமையிலே ரோம படைகள் ஜெருசலேமுக்கு அருகாமை வந்த பொழுது ஒரு செய்தி வருகிறது. சக்கரவர்த்தி மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார், சக்கரவர்த்தி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். உடனே வெஸ்பேசியனை மறுபடியாக அழைப்பது கிடைத்தது.
எனவே வெஸ்பேசியன் தற்காலிகமாக யுத்தத்தை நிறுத்தி வைத்துவிட்டு சக்கரவர்த்தியை பார்க்கிறதுக்கு ரோமுக்கு சென்றார். சக்கரவர்த்தி மறித்து விட்டார். அந்த இடத்துக்கு வெஸ்பேசியனை சக்கரவர்த்தியாக, சீசராக, அதாவது சக்கரவர்த்தியாக, ராயனாக பதவியை கொடுத்தார். பதவி ஏற்றான். இவன் பதவி ஏற்றதும் தன்னுடைய மகன் தீத்தஸை இந்த தன்னுடைய படைகளினுடைய தளபதியாக பதவி கொடுத்தான், அதிகாரம் கொடுத்தான் தீத்தஸ். ஆனால் வெஸ்பேசியனுடைய உள்ளத்திலே ஜெருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அது அவனை விட்டு போய், அதனால தன்னுடைய மகனான டைட்டஸை கூப்பிட்டு ஜெருசலேமை கைப்பற்றும்படியாக கட்டளை கொடுத்தார். எனவே ரோம படை ஜெருசலேமை நோக்கி வருகிறது. யுத்தத்துக்கு ஆயத்தம். யுத்த படைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஜெருசலேமில் இருந்த மக்கள், யூதர்கள், இந்த போர்ச்சவர்களோடு, ரோம போர்ச்சவர்களோடு, இந்த மிலிட்டரியோடு, ராணுவத்தோடு போர் புரிய ஆரம்பித்தார். யுத்தம் வலுத்தது. யுத்தம் மிக உச்சகட்டத்துக்கு போனது. ஆனால் யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் செய்த ஒவ்வொரு அவர் செய்த அம்புகளோ சுட்ட குண்டுகளோ, அவர்கள் செய்த ஒவ்வொரு தந்திரங்கள், யுத்த தந்திரங்களும் குன்றின் மேல் மோதிய குருவியை போல ஒன்றுமே அது சாதிக்கவில்லை. ரோமப்படை அவர்கள் தள்ளாட செய்யவில்லை. முன்னேறி கொண்டு போனது. ரோம மிலிட்டரி முன்னேறி கொண்டு போனது. அதனால் இவர்கள் ஒரு காரியம் வாய்க்கவில்லை என்று பயந்து இந்த ராணுவம், யூதனுடைய ராணுவம், யூத மக்களும் கோட்டைக்குள்ளே ஓடிப்போய் கோட்டை கதவுகளை மூடிவிட்டு, வாசல் கதவெல்லாம் மூடி அதுக்குள்ளே இருந்து விட்டார். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல கோட்டைக்குள்ளே ஓடி எல்லா வாசல்களையும் மூடி ஒளிந்து விட்டார்கள். அதுக்குள்ளே இருந்தார்கள். யூதர்கள் முற்றுகை போட்டார்கள். ஜெருசலேமை சுற்றி யாரும் உள்ளே வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது. நாட்கள் வாரங்களாயிற்று, வாரங்கள் மாதங்களாயிற்று. கோட்டைக்குள்ள இருந்த சாப்பாடு எல்லாம், உணவெல்லாம் தீர்ந்து போச்சு. சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போனதை கண்டு அங்கிருந்த கொஞ்சம் மிச்சத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டார்கள். எவ்வளவு நாட்கள் பசி கொடுமை. அவரவர் பசி கொடுமையிலே மக்கள் சாக ஆரம்பித்தார்கள், விழ ஆரம்பித்தார்கள். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று நம்முடைய தமிழில் ஒரு பழமொழி. தமிழ் மொழிக்கு தான் நம்ம பழமொழி குறைவு. தடைக்கு விழுந்தா ஒரு பழமொழிக்கு மேல விடுவான் மனுஷன் தமிழ். அந்த மாதிரி பழமொழி. பசி வந்தால் 10 பறந்து போகும் என்றபடி ஆண்டவர் யூதர்களுக்கு விளக்கின எல்லா கட்டளைகளும் நமக்கு தெரியும். சாப்பாட்டில் கூட அவர் கட்டளை கொடுத்திருந்தார். இந்த மாதிரி விலங்குகளை, பட்சிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த விதமான பட்சிகளை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், உணவுகளை சாப்பிட வேண்டும், மிருகங்களை சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு ஃபுட் லோ, அதாவது உணவு திட்டம் கொடுத்திருந்தார். பசி வந்துட்டு ஆண்டவருடைய சட்டம் என்ன, திட்டம் என்ன, நியாய பிரமாணமாவது, வேத வசனமாவது, அவர் என்ன செய்தார்கள்? எல்லாத்தையும் தூக்கி எறிந்தார்கள். கண்ணில் எது பட்டதோ அதை சாப்பிட ஆரம்பித்தார்கள். பாம்பு, பல்லி, பூனை, நாய், கொட்டை எல்லாம் அடிச்சு பூசி கடைசி எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தார்கள். கடைசியில அதுவும் ஜீவராசியில் முடிஞ்சு போச்சு. இந்த பட்சிகளும் இல்லை, நாயும் இல்லை, கூடையும் இல்லை, பல்லியும் இல்லை, பாம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனவே அவர்கள் செய்தார்கள், தாங்கள் காலிலே போட்டிருந்த தோல் செருப்பு, தோல் தானே ஒரு மிருகத்துடைய தோல், அதை சுடுதண்ணிலே அவிச்சு அதை சாப்பிட்டார்கள். அதை அவிச்சு அதை கடித்து சாப்பிட்டார்கள். நெருப்பு பிடிச்சது, பத்ததுக்கு கட்டை இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன செய்வது? பசி. செருப்பு தோள்களை தண்ணீரை ஊற வச்சு அதை கடித்து சாப்பிட்டார். பசி கொடுமை. நீங்க நினைக்கலாம் இது நான் ஏதோ கற்பனை பண்ணி போறேன். இதெல்லாம் ஒரு வரலாற்று ஆசிரியர், அதாவது யோசிபஸ் என்று சொல்லப்பட்ட யூத வரலாற்று ஆசிரியர், யூத வரலாற்றுல அவர் ரோமனுடைய யூத வரலாற்று ஆசிரியர் யோசிபஸ் என்று சொல், அவர் எழுதியிருக்கிறார் தன்னுடைய புத்தகத்திலே அன்டிக்விட் ஆஃப் ஜூஸ் என்ற யூதருடைய இறுதி கட்டத்திலே மக்கவே யுத்தங்களிலே நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்துரைத்து
கடைசி நாட்களிலே கிபி 70ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்பதை அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதைத்தான் நம்மளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய கற்பனை இல்லை, பைபிளை. கடைசியில அவர்களுக்கு பள்ளி இல்ல, ஓலான் இல்ல, ஒன்றும் இல்ல. செருப்புகளும் முடிஞ்சு போச்சு, இங்க ஒன்றும் இல்ல. செருப்பை எந்த செருப்பை போடுறது மட்டும் இல்ல, அதை கழிச்சு சப்பி எல்லாம் அவர்கள் முடிச்சாச்சு. ஜனங்கள் பசி கொடுமை. எனவே 10 மாதம் சுமந்த பிள்ளையை, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொன்று சாப்பிட ஆரம்பித்தார்கள். இது வேதத்தில் இருக்கிறார், ஆண்ட சொல்லி வைத்திருக்கிறார். வாசிப்போமா பாருங்கள். லேவியராகமம் வாசிங்கள் பார்க்கலாம். 26 லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 27 29 வாசிக்கும் பொழுது, அன்று மோசே மூலமா தேவனை எச்சரித்தார், நீங்கள் எனக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது. வாசிக்கும் 26 லேவியராகமம் 27 29. இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து, நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏளத்தனியாய் தண்டிப்பேன். உங்கள் குமாரனின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். குமாரனுடைய மாம்சத்தை, உங்கள் குமாரனுடைய மாம்சத்தை புசிப்பீர்கள். நரமாமிசம் தின்னுவார்கள். அப்படியான நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ரோம போற்றருடைய உக்கிர தாக்குதலுக்கு அவர்கள் வீடு கொடுக்க முடியும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது. கடைசியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் அப்படியே மயக்கத்தில் அவர்கள் பலன் என்று போனார்கள். கோட்டை கதவுகளை உடைத்தார்கள். ரோம போர் வீரர்கள் மிலிட்டரி உடைத்தார்கள். உள்ளுக்கு போனார்கள், வெட்டினார்கள். யூதர்களை கண்டவாட்டில் வெட்டினார்கள். எத்தனை யூதர்கள் உயிரை பாதுகாப்பதற்காக ஓடினார்கள். பல தேசத்துக்கு ஓடினார்கள், சிதறி ஓடினார்கள். மலைகளிலும் கோயிலிலும் ஓடினார்கள். வாழ்க்கையினுடைய எல்லைக்கே ஓடினார்கள். ஏறத்தாழ 500 பேருக்கிட்ட மட்டுமே தப்பினார்கள். வயது போனவர்கள், ஊனமற்றவர்கள், முடியாதவர்கள் கிடந்தார்கள். மற்ற எல்லாரும் ஓடித்தார்கள். அன்று ஓடினார்கள். இந்தியாவுக்கு ஓடினார்கள். இலங்கையில கூட ஓடிவிட்டார்கள். ஸ்ரீலங்காவுடன் பல தேசங்களிலும், சீனா, பல மத்திய கிழக்கு நாடுகள், எல்லா நாட்டுக்கும் ஓடினார்கள். சிதறப்பட்டார்கள். பெரிய தள்ளிவிடுதல், ரிஜெக்ஷன், தள்ளிவிடுதல். அவர் கேட்டுக்கொள்ளபடி அது நடந்தது. இன்னும் சொல்ல போனால் அத்திமரம் பட்டு போயிற்று. நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரித்த பின்பு திரும்பவும் பெத்தானியா கிராமத்திலே தம்முடைய சிநேகருடைய வீட்டுக்கு தம்மை அன்பாய் நேசித்த குடும்பத்திடத்திலே போனார். பார்த்தால் மரியாளுடைய வீட்டை போய், லாசருடைய வீட்டை போய் திரும்பி அடுத்த நாள் வருகிறார். வரும்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. பாவம், போன வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்களோ இல்லையோ, ஒருவேளை நல்ல அன்பான குடும்பம், ஒருவேளை காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இருந்திருந்த ஆண்டவர்கள் பெரிய விருந்தே படைத்திருப்பார்கள். ஆனால் அவர் திரும்பி வரும்பொழுது அவருக்கு பசி உண்டாயிட்டு என்று பார்க்கிறோம். அந்த வீட்டிலிருந்து தான் வரார் பசி. எனவே பார்க்கலாம், பார்த்தார் அத்திமரம் அங்கே நிற்கிறதை கண்டார். அத்திமரத்திற்கு போய் ஏதாவது பசிக்கு சாப்பிட ஏதாவது கனி இருக்குமா என்று அவர் பார்த்தார். ஆனால் அந்த அத்திமர காலம் அல்ல. இலைகளை பரப்பிக்கொண்டு அந்த அத்திமரம் இருந்தது. எனவே அந்த அத்திமரத்தை பார்த்து, இனிமேல் நீ கனி கொடுக்க மாட்டாய் என்று அத்திமரத்தை சபித்தார். அது உடனே அது பட்டு போயிற்று. சீடர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இதை குறித்து விசாரித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் மறைமுகமாய் சொன்னார், அத்திமரத்தை கவனித்து பாருங்கள், அத்திமரத்தை கவனித்து பாருங்கள் என்றார். அதாவது இஸ்ரவேல் மக்கள் அத்திமரத்துக்கு அடையாளம். எனவே அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொன்ன உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இந்த இஸ்ரவேலுடைய ராஜ்யம், யூத சாம்ராஜ்யம் அஸ்தமித்தது. சிதறி ஓடினார்கள். யூத சாம்ராஜ்யம் அஸ்தமித்து போயிற்று. எல்லா தேசத்துக்கும் ஓடினார்கள். அது நிமித்தமாக இந்த தள்ளிவிடுதல் ஏற்பட்டது. சபை உருவாக்கப்பட்டது. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டது. பணம் பட்டுக் கொண்டிருந்தது. எனவே இதை அவர் தேசிய ரீதியாக தள்ளிவிட்டார். தேசிய ரீதியாக தள்ளிவிட்டார். தேசத்தில் இருக்காது ஓடுவது துரத்தி விட்டார்.
யூதர் என்ற சாம்ராஜ்யம் இல்லை, யூதர் என்ற ஒரு கவர்மெண்ட்ஸே இல்லை, இஸ்ரேல் தேசமன்றே இல்லை என்று அப்படியே துரத்தி விட்டார். அந்த தேசமன்றதை இல்லை என்று, யூத இனமன்றதை இல்லை என்று ஆங்காங்கே இருந்தார்கள். இது தேசிய ரீதியாய் தள்ளிவிட்டார். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக தள்ளிவிட்டது எப்பொழுது என்று கேட்டால், தேவாலயத்துக்கு போனாரே ஏப்ரல் 6ஆம் தேதி கிறிஸ்துவுடைய 32ஆம் ஆண்டு, அதுதான் ஆவிக்குரிய ரீதியாக தள்ளிவிட்டார். நீ யார் என்று கேட்டார்கள். இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு, தேவாலயத்தை பற்றி அக்கறை பார்ப்பதற்கு, இப்படியெல்லாம் சொல்வதற்கு, சுத்திகரிக்க நீ யார் நீ என்று அந்த கேள்வியோடு கூட ஆவிக்குரிய தள்ளிவிடுது. அதோடு கூட இனி உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை விதிக்கும் காலம் வரும். ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்ட காலம் உனக்கு வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எச்சரித்து கண்ணீர் விட்டது சொன்ன அந்த நாள், the last day, கடைசி நாள், ஆவிக்குரிய தடுப்பு. எனவேதான் இப்படி துரத்தப்பட்ட யூதர்கள் பல மக்களினாலும் கூட துன்புறுத்தப்பட்டார்கள். துரத்தப்பட்ட மக்கள் தீர்க்க தரிசனப்படி, நான் அநேக புறஜாதிகளுக்குள்ளே முள்ளாக உன்னை வைப்பார்கள், முள்ளாக நீ இருப்ப, உன்னை காண்பவர்கள் உன்னை துப்புவார்கள், அடிப்பார்கள், உன்னை வேதனைப்படுத்துவார்கள் என்று வாக்கின்படி அவர் பல தேசத்துக்கு சிதறப்பட்டு உள்ளார்கள். கிறிஸ்தவர்கள் கூட அந்த நாட்களில் கூட எத்தனை வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் யூதர்களை துன்பப்படுத்தினார்கள். யூதருடைய வீட்டுக்கு கல்லறிவார்கள் ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்தவர்கள் கூட துன்பப்படுத்தினார்கள். வரலாறு கிறிஸ்தவ வரலாற்றில் இருக்கு. சிலுவை போர் என்ற அந்த புஸ்தகங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க, அதுல இவங்க வரலாறு நான் வரும். புறஜாதிகள் என்று சொல்லப்பட்ட அநேக மக்கள்களை துன்பப்படுத்தினார்கள். ஏன்? ஹிட்லர் இவரிலிருந்து எத்தனை யூதர்களை அழைத்துக் கொண்டு போட்டார். இப்படி பல மக்களினால் இவர்கள் துன்புறுத்தப்பட்டார். அதனால பல இவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய தேசத்தை, தாய் நாட்டை திரும்பவும் கைப்பற்ற வேண்டும், திரும்பவும் நாங்கள் தேசியம் அமைக்க வேண்டும், திரும்பவும் எங்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பல விடுதலை தலைவர்கள் எழுப்பினார்கள். தலைமையில நாங்கள் திரும்பவும் எங்களுடைய தேசத்துக்கு போய் சண்டை பிடித்து எங்களுடைய லேண்டை கைப்பற்றுவோம் என்று. ஆனால் அது ஆண்டவருடைய வேலை அல்ல, நேரமும் அல்ல. அதில் ஒரு முக்கியமானவன் கோச் பார் சொல்லப்பட்ட இஸ்ரேல் மக்களை எழுப்பிய ஒரு விடுதலை வீரன், ஒரு தீவிரவாதி. அவன் எப்படி என்று சொன்னால், தன்னுடைய மக்களுக்கு ராணுவம் சேர்த்தான், படைகளை சேர்த்தான். எப்படி என்றால், அவன் எப்பொழுதும் ஒரு கம்பியை எடுத்து, ஒரு தகட்டை எடுத்து நெருப்பிலை சூடு காட்டி அதை 2 வாய்க்கு விடையில வைத்துக் கொண்டுதான் கலப்பான், பேசுவான். அவருடைய பேச்சை கேட்டாலே ஜனங்கள் உள்ளம் வாலிபர்களால் உணர்ச்சி வசப்பட்டு தங்களை இந்த விடுதலை போருக்காக தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். அப்படி ஒரு நாவன்மை பேச்சு மிக்க ஒரு தீவிரவாதி அந்த அக்கியை வைத்துக் கொண்டு பேசுவான். தன் தேசம் என்று நினைத்து, தன் இனம் என்று நினைத்து பேசும் பொழுது அநேகருடைய படையிலே சேர்ந்தார். தன்னுடைய படையிலே அவன் சும்மா ஆட்களை சேர்க்க மாட்டான், டெஸ்ட் வைப்பான். எப்படி என்று சொன்னால், அவனுக்கு முன்பாக ஒரு பீடம் இருக்கும், ஒரு இடம் இருக்கும், அது ஒரு வாழ் இருக்கும். அவன் சொல்லுவான், படையில சேர விரும்புகிறாயா, இஸ்ரேல் தேசத்துடைய விடுதலைக்கு போராட விரும்புகிறாயா, சரி அந்த வாளினாலே எடுத்து உன்னுடைய விரலடி வெட்டு. சேருகிறவன் அந்த வாளை எடுத்து தன்னுடைய விரலை வெட்டவன். யாராவது அப்படி வெட்டும் பொழுது முகத்தை அப்படியே சுழிச்சு கண்ணை இப்படி திரும்பினான், போ, ஒரு சின்ன விரலை உனக்கு இழக்கிறதுக்கு உண்டால முடியாது, பயப்படுகிறாய், இவ்வளவு கோலை நீ என்னுடைய தேசத்துக்காக உயிரை கொடுக்க போறாய், நீ தேவையில்லை என்று துரத்தி விடுவான். ஜனங்கள் பாய்ந்து வந்தார். விரல் என்ன உயிரை போறதுக்காக பல படைகள் அவரிடத்தில் சேர்ந்தார். ஆனால் அதெல்லாம் ஆண்டவருடைய வேலை இல்லை, எல்லாம் முறியடிக்கப்பட்டுச்சு. ஆண்டவருடைய நேரம் இல்லை, கொடுக்க அங்கீகரிக்கவில்லை. தள்ளி விடுதல் இருந்தது, தள்ளி விட்டார். கடைசியில் நான் பார்க்கிற உலக வரலாற்றிலே 1914ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். உலக வரலாற்றிலே 1914ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் என்ன? முதலாம் உலகப் போர். அந்த முதலாம் உலகப் போருக்கு வித்திட்டதே ஒரு பெரிய காரியம் அல்ல, ஒரு சின்ன காரியம் தான். ஒரு மான பிரச்சனை மிகப்பெரிய உலகப் போருக்கு நடத்தி விட்டது. ஆஸ்திரியா மகாராஜா இளவரசர்
காட்டுக்குள்ளால போகும் பொழுது யாரோ ஒரு பொறாமை பிடித்த ஒரு சேர்பியா மனிதன், ஒரு சேர்பியா ஒரு பயங்கரவாதி அந்த ஒகஸ்டின் மன்னிக்க அந்த ஆஸ்திரியா இளவரசரை கொன்று போட்டார். அதனால இந்த ஆஸ்திரியா மிகவும் கோபம் கொண்டு இந்த செர்பியாவில் யுத்தம் பண்ண சட்டப்படிக்கு அனுப்பினது. செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா கை கொடுத்தது. ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக ஜெர்மன் கை கொடுத்தது. இப்படியே படைகள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, கொஞ்சம் படைகள் சேர்ந்து ஆட்கள் அடிபட ஆரம்பித்தார். இதை கவனித்துக் கொண்டிருந்தது பிரிட்டன். அப்படியே கண்ணுக்குள்ள மையம் போட்டு என்னை விட்டு பார்த்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது. எனவே யுத்தத்துக்கு உதவி செய்யும்படியாக அழைப்புதல் கிடைத்தது. ஆஸ்திரியாவுக்கு உதவி பண்ணமா, ஜெர்மனிக்கு விரோதமாக யுத்தத்துக்கு களமிறங்கியது பிரிட்டன். யுத்தத்தில் ஜெர்மன் படை இந்த பிரிட்டிஷ் படையை ஓடோட விரட்டி அடித்தார்கள், பிளாக் பண்ணிட்டார்கள். கடல் வழி எல்லாவற்றையும் பிளாக் பண்ணி அவர்கள் செய்து விட்டார்கள். இவருடைய ஆயுதம் கூட முடிஞ்சு போச்சு. எனவே ஆயுதம் முடிஞ்சு போனால் நம்முடைய முதுகெலும்பு முடிஞ்ச மாதிரி பிரிட்டனுக்கு முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு. அது நிமித்தமாக எப்படி இந்த யுத்தத்தை நடத்தி தங்களை நேர்மையாக வைத்து தங்களை ஒரு பிரிட்டன், நாங்கள் ஒரு மிக இங்கிலீஷ்காரர்கள், இந்த யுத்தத்தை இந்த பதிலடி ஜெர்மனுக்கு கொடுப்பதற்கு என்ன செய்யலாம், ஆயுதம் இல்லையே, எல்லா கடல் வழி எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டாயிற்று, எப்படி இந்த ஆங்கில கால்வாய் ஊடாக எடுத்து சென்று போர் முனைக்கு ஆயுதங்களை கொண்டு போவதற்கு தெரியாமல் ஜெர்மன் மன்னிக்கவும் பிரிட்டிஷ் தவித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் ரஷ்ய தேசத்தைச் சேர்ந்த வைஸ்மன் என்று சொல்லப்பட்ட ஒரு யூத விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி இடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆயுதங்களை தயாரித்து எப்படியாவது போர் முனையில் இருக்கின்ற எங்களுடைய யுத்த வீரர்களுக்கு, ராணுவத்துக்கு இந்த தளவாடங்களை அனுப்ப வேண்டும், உங்களால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா என்று அந்த நேரம் இருந்த தலைவர்கள், தேசாதிபதிகள், பிரிட்டனுடைய கவர்னர்கள், அந்த அதிகாரத்துள்ளவர்கள் கேட்டார்கள். உடனே சரி என்று சொல்லி அவர் சொன்னவர் யோசித்துக் கொண்டே இருந்தார். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி கொடுக்கலாம் யோசித்த பொழுது அவருக்கு ஐடியாவே கிடைக்கவில்லை. மாறாக அவர் ஒரு நாள் இந்த ஆயுதங்களை எப்படி எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டு அனுப்புவது யோசித்த பொழுது அவர் ஒரு யூதர் என்றபடியினால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள், புதிய ஏற்பாட்டு அவர்களுக்கு இல்லை. எனவே யோபு புஸ்தகம் எடுத்து வாசிப்போம் பாருங்கள். யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 22, 33 வசனங்கள் அவருடைய கண்களிலே பள்ளி சென்று பட்டது. அன்றைய அந்த தினத்திலே அவர் வாசிக்க வேண்டிய வேத பகுதி இந்த யோபு 38, 22, 23 வசனம் என்றபடியினால் அதை அந்த யூத விஞ்ஞானி வைஸ்மன் அவருடைய கண்களிலே பளிச்சிட்டப்பட்டபடினால் அதிலிருந்து அவருக்கு ஒரு புதிய யுக்தி எழுப்பிட்டு எடுத்து வாசிப்போமா? உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல்மலை இருக்கிற பண்டசாலை பார்த்தாயோ, ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆபத்து நாட்களிலே கேட்கிறார் ஆண்டவர் யோபை பார்த்து, நீ அதிலே பிரவேசித்திருக்கிற கவனம் வாசிக்க பார்க்கலாம். உறைந்த மலையின் பண்டசாலை என்றால் ஐஸ். நீ பிரவேசித்தாயோ, கல்மலை இருக்கிற பண்டசாலையில நீ பார்த்தாயோ, ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலே பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். ஐஸும் சினோத்திலே வச்சிருக்கிறாரா, யுத்தம் பண்ணுவதற்காக நான் வச்சிருக்கிறேன் என்று சொன்னதே அவருக்கு யுக்தி வந்தது. இந்த போராயுதங்களை இந்த கால்வாய்க்குள்ளால் கடத்தும் பொழுது இடையிலே வெடித்து சிதறாத படிக்கு இங்கிலீஷ் கால்வாய்க்குள்ளாக இந்த மருந்துகளை கொண்டு போகும் பொழுது அந்த வகைக்குள்ளாய் வெளிச்சத்துக்குள்ளாய் வெடிக்காத படிக்கு இந்த ஐஸுக்குள்ளாக, இந்த சினோவுக்குள்ளாக ஐஸ் கட்டிக்குள்ள வச்சு அப்படியே கொண்டு போனார். இது ஆண்டு வெளிச்சத்தில் கிடைத்து யுத்தம் நடந்தது. அது பிறகு யாரு இந்த பிரிட்டன் படை ஜெயித்தார். முதலாம் உலக போரில் பிரிட்டன் ஜெயித்தார். எனவே அவர்கள் வெற்றி அடைந்த இந்த சந்தோஷம், மகிழ்ச்சியும் அவர்களால் அடக்க முடியாமல் போயிட்டு நல்ல சந்தோஷம். கடைசி நேரத்தில் நமக்கு கிடைத்த இந்த யுத்தத்தை, வெற்றியை பார்த்து
மிகவும் சந்தோஷப்பட்டு கொக்கரித்துக் கொண்டிருந்த கம்பீரித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு வைஸ்மன் செய்த உதவியை அவர்கள் நினைத்தார்கள். எனவே அந்த யூத விஞ்ஞானியை கூப்பிட்டு கேட்டார்கள், நீங்கள் இவ்வளவு செய்த உதவிக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன விரும்புகிறீர்கள், எதை என்றாலும் கேளுங்கள், நிச்சயமாக நாங்கள் அதை உங்களுக்கு தருவோம் என்று அந்த ராஜ்யம், பிரிட்டிஷ் ராஜ்யம் அவருக்கு வாக்கு கொடுத்தது. உடனே அவர் அதை கேட்டார். எனக்கு பொண்ணும் வேணாம் வெள்ளியும் வேணாம், எனக்கு பொண்ணும் வேணாம் வெள்ளியும் வேண்டாம். என்னுடைய முன்னோர்கள் வசித்த, என் முன்னோர்கள் வழிபட்ட தேவாலயம் இருந்த இடம், என் முற்பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற இடம், அந்த தேசத்தை எங்களுக்கு தாரு, எங்களுக்கு அதை தாருங்கள், அது எங்களுக்கு போதும். அப்படியாக என்ன செய்யப்பட்டது? அவர் கேட்ட கேள்வி உடனே அவர் சொன்னார்கள், தருகிறோம் என்று. ஆனாலும் அவர்கள் மறந்து விட்டார்கள். சில மக்கள் போய் அவர்கள் அனுமதித்தார்கள் போய் சேரும்படியாக. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், முழுமையாக அவர்களுக்கு தேசிய அங்கீகாரம் அது கிடைக்கவில்லை. தேசிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆங்காங்கே சிதறப்பட்டு கரையோரங்களிலே யூதர்கள் வாழ்ந்தார்கள். இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம், நடந்தது இரண்டாவது உலகப் போர். இரண்டாவது உலகப் போர் அங்கே நடந்தது. அதுக்கு பிறகுதான், இதெல்லாம் நல்ல சுருக்கமா சொல்லுகிறேன், உலகப் போருக்கு பின்பாக யூதர்களுக்கென்று ஒரு தனி ராஜ்யம் இந்த யுஎன் நியமிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அவர்களுக்கு அதை கொடுத்தார். எனவே இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்களானால், இன்றைக்கு இந்த யூதருடைய ராஜ்யம் இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக அது மீண்டும் அத்திமரம் தளித்தது, துளித்தது, துளித்து பூ பூத்து காய் காய்த்து இன்றைக்கு கனி கொடுக்கிற பருவத்திலே இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துடைய இன்றைக்கு இந்த உலக சார் இப்பொழுது கண்டுபிடிக்கின்ற 99% நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய கண்டுபிடிப்பு அது மருத்துவமாக இருக்கட்டும், டெக்னிக்ஸா இருக்கட்டும், அவங்கள கண்டுபிடிப்பு. மழை பெய்கிறது, நல்ல காலநிலை வருகிறது. இதற்கு முன் அப்படி அல்ல. பூமி பலன் கொடுக்கிறது, வனாந்தரம் செழிக்கிறது, ஆறுகள் பாய்ந்தோடு, வீடுகள் கட்டுகிறார்கள், குடியேறுகிறார்கள். அதிக புத்திசாலிகள், அவர்களோடு யுத்தம் பண்ணி யாருமே ஜெயிக்க முடியாது. ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும், மிகப்பெரிய கடுகு சிறியதென்றாலும் காரம் பெருசு சொன்னது போல், அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் யாருமே அதை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு மிக பவர்ஃபுல்லா இருக்கிறார். நல்ல யுத்த தளவாடங்களை வைத்திருக்கிறார். இனியொரு யுத்தம் வருமானால் இந்த தேசத்தை விட்டு கடைசிப்பட்டு நாங்கள் ஓடி போக மாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். கடைசியால் இருக்கப்பட்டு நாங்கள் யுத்தம் பண்ணுவோம் என்ற உறுதியில் இருக்கிறார். சிதறி போறதில்லை, செத்தால் ஒரேடியா எல்லாம் செத்து போவோம் என்று அந்த தைரியத்தில் தான் ராணுவ பிரகடனம் நடக்கும். ராணுவத்தில் சிறப்பு பிரகடனம் மக்களும் இப்படி இருக்கிறார். இந்த உலக இரண்டாவது யுத்தத்துக்கு பிறகுதான் அவருடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, தேசிய ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற தேசம் உண்டு. எத்தனையாம் ஆண்டிலிருந்து 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசம் உண்டு. தேசிய ரீதியாக தள்ளிவிட்டு அவர் திரும்ப ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக தள்ளிவிட்டார் எப்பொழுது? கிறிஸ்துவுக்கு பின் 32ஆம் ஆண்டிலே. அந்த இதுக்கு கிடைத்த உனக்கு கடைசி நாளிலாகிடும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிடும் அது ஆவிக்குரிய ரீதியாக தள்ளிவிட்டார். ஈடுபாட்டை நிறுத்திவிட்டார். 70 வருடங்கள் கழித்து தேச ரீதியாக துரத்தி விட்டார். இப்பொழுது அவர்களை சேர்த்து தேசிய ரீதியாக அங்கீகரித்திருக்கிறார். ஓகே, வா, இனி வரலாம், உட்காரலாம், இனமாக பாசைகள் எல்லாம் பாசைகளை நடத்தலாம் என்று அங்கீகரித்திருக்கிறார். மிக விரைவிலே ஆவிக்குரிய ரீதியிலே அந்த மக்கள் அங்கீகரிக்கப்பட போகிறார்கள். ஆவிக்குரிய ரீதியிலே அங்கீகரிக்கப்பட போகிறார். கர்த்தருடைய வருகைக்கு சமமான அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதனுடைய வருகைக்கு சமனான அறிகுறியான அடையாளங்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறது. எங்கோ பார்த்தால் மக்கள் கூட்டத்தை பாருங்கள், திருச்சபையுடைய கோலங்களை பாருங்கள், தேசங்களுடைய நடைமுறைகளை பாருங்கள், வாழ்க்கை தரத்தை பாருங்கள். இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டபடி கடைசி நாளிலே சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள் இப்பொழுது நடந்து கொண்டது. நோவாவினுடைய காலம்,
லோத்துடைய காலம் போல் இருக்கும் என்றபடி கட்டுவதும் இடிப்பதும் புடுங்குவதும் பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் கொண்டாட்டங்கள் கூடிக்கொண்டு போறது இல்லையா? வைபவங்கள் தான் கூடிக்கொண்டு போகிறது. ஆவிக்குரிய கூட்டங்கள் குறைந்து கொண்டு போகிறது. உபவாச கூட்டங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற கூட்டங்கள் குறைந்து கொண்டு போகிறது. ஆனால் திருவிழாக்கள் மறைந்து கூடிக்கொண்டு போகிறது. கூட்டங்கள் நிரம்பி வழிகிறது. சிந்தியுங்கள். அப்படி ஆவிக்குரிய ரீதியில் உலகத்தில் எல்லாம் சன்மார்க்கம் கட்டுக்கொண்டு போகிறது. உண்மை எங்கும் அல்ல. அநேகருடைய அன்பு தனித்து போகும் என்றபடி அன்பு தணிகிற காலம், தாய்ந்தப்படு விரோதமாய் தூசிக்கிற காலம், ஆண்டவரை மறுதளிக்கிற காலம், சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டு தேவ பக்தியை மறுதளிக்கிற காலம், சுகபோகத்தை ஜனங்கள் விரும்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட சிலுவை சுமப்பதை இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அவமானம் தான். பாடுகள் அனுபவித்தால் சொல்லுவார்கள் இவனுக்கு தேவை, இவனுக்கு தேவை என்று சொல்லுவார்கள். ஐயோ இவன் பாட அனுபவிக்கிறானே என்ற இதல்ல. சுகபோகத்துள்ள இருக்கிற மனுஷர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள். ஊழியக்காரர் பாட அனுபவிக்கிறாரா, வேதனைப்படுகிறாரா, துன்பப்படுகிறாரா, அவளை அடிச்சுட்டாரா, துன்பப்படுத்துகிறாரா, சரி அவருக்கு அது தேவை தான் சொல்லி போட்டு போகிற மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் பேச்சு இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு தேவைதான் சொல்றாங்க. ஐயோ ஆண்டவருக்கா பாட அனுபவிக்கிறானே, துன்பம் அனுபவிக்கிறானே, பாட அனுபவிக்கிற மக்களுக்கு ஆறுதல் சிலுவை சுமக்கு வெக்கம் மாதிரி போயிட்டு சுகபோகம் தலைவிரித்தாடுகிறது. இதெல்லாம் நம்முடைய கண்கள் மூலம் பாருங்க. பணம் பணம் பணம், செல்வாக்கு செல்வாக்கு, அதிகாரம், இதை நானே மனுஷன் ஓடுகிறான். இதுக்குத்தான் மனுஷனுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று பணத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? பணம். ஆண்டவருடைய உறவெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம். தேவனோடு பேசலாம் வேண்டும் ஆசீர்வாதம். பாடல் அவனுக்கு ஆசீர்வாதம். என்னோடு கூட பாடுபட்டால் நீங்கள் என்னோடு கூட அரசாளுவீர்கள். அந்தபடியாக பாடுகளை கூட இன்னைக்கு அற்பமாய் நினைத்து பெருசா நினைக்கிறது. அப்படிப்பட்ட காலம் ஆண்டவர் சொல்லி வைத்தார். பிள்ளைகள் ஒழுங்கில்லை, ஒழுங்கற்று நடக்கிற பிள்ளைகள் பிற்காலத்திலே வருவார்கள். அவபக்தியான பிள்ளைகள் வருவார்கள். மக்கள் எழுப்புவார்கள். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி நடக்கிறது. கடைசி இஸ்ரேல் மக்களை ஆவிக்குரிய ரீதியிலே அங்கீகரிக்கின்ற நாள் மிக அண்மையில் இருக்கு. அதைத்தான் நம்ம 26ஆம் வசனத்தை வாசித்தோம். பாருங்கள், ரோமர் 11:26 வாசிக்கும் பொழுது மீண்டும் பாருங்கள், வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. பாருங்க என்ன சொல்கிறார். 26ஆம் வசனத்தை பாருங்க, அழகா தண்ணி வச்சிருக்கார் ஆவியானவர்.